ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இந்த கப்பால் 1 கப்பு மைதா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சமாக இலக்கம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி மாவெல்லாம் நல்லா உருட்டை பிசைஞ்சிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே ஊறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் நெய் சேர்த்தும் வறுக்கலாம், நெய் சேர்க்காமல் அப்படியேவும் வறுக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த கப்பால் 1 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்காங்க. வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லை பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி இந்த பூரணத்தில் சேர்த்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. தட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சுட்டு இப்போ மாவை வந்து இந்த மைதாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம போலி வந்து தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டினா மைதா வந்து அதிகமாக தேவைப்படுங்க. அதனால் வந்து மைதா கம்மியாக எடுத்துகிட்டு பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு நம்ம போலியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான சுவையான தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.